வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம 12th ரெண்டு யூனிட் முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட்டும் 6th யூனிட்டும் முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம எந்த யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 7 கெமிக்கல் கைனட்டிக்ஸ். நம்ம பார்க்க போகிற யூனிட் நம்பர் 7 கெமிக்கல் கைனட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெமிக்கல் கைனட்டிக்ஸில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபைன் த ரேட் அண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ ரேட்டு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். டிவைட் த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஜீரோ அண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். டிஸ்கிரைப் த ஆஃப் லைஃப் பீரியட். டிஸ்கிரைப் த கொலிஷன் தியரி. Discuss the temperature depends of the rate of a reaction and explain various factors which affect the rate of a reaction. ஸோ இதுதான் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த யூனிட்டில் இந்தந்த டாப்பிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் கால்டு ரேட். ரேட் அப்படின்னா என்ன? த ரேட் இஸ் எ சேஞ்ச் இன் எ பர்டிகுலர் வேரியபிள் பெர் யூனிட் டைம். அதாவது ரேட் அப்படின்னா பெர் யூனிட் டைமில் அது எவ்வளவு பர்டிகுலர் வேரியபிள் எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு ரேட். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்னா நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ சேஞ்ச் இன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பர்டிகுலர் பார்ட்டிக்கிள் பெர் யூனிட் டைம் கிவ்ஸ் இட்ஸ் வெலாசிட்டி. ஸோ இப்போ ரேட் வாட் இஸ் கால்டு டிஃபைன் ரேட் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், வாட் இஸ் கால்டு ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன். ஒரு வினை வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் the change in the concentration of the species involved in a chemical reaction per unit time gives the rate of a reaction. So concentration அப்படின்னா தமிழில் செறிவுன்னு சொல்கிறோம். அதான் the change in the concentration of the species involved in a chemical reaction per unit time. இந்த கான்சன்ட்ரேஷன் இப்போ ஏவுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா அப்படி ஏ போட்டு இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்படி போடுறோம் இல்லையா. ஸோ இதுக்கு எப்படி சொல்கிறோம் டேர்ம்ஸ், இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் த சிம்பிள் ஜென்ரல் ரியாக்ஷன். இப்போ ஏ கிவ்ஸ் பி. ஏ அப்படிங்கிறது ரியாக்டன், ஏங்கிறது ரியாக்டன், பி அப்படிங்கிறது ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். therefore rate is equal to formula the negative sign of change in the concentration of the reactant. the change in the concentration of the reactant அப்படின்னா A1 A2 2 reactant எடுத்துக்கிறோம் A1 and A2. அப்போ இனிஷியல் ஸ்டேட்டு A1 வச்சுக்கிறோம், ஃபைனல் ஸ்டேட் A2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதான் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். அப்போ A2 மைனஸ் A1. சேஞ்ச் இன் த டைம் Tன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இனிஷியல் டைம் T1, ஃபைனல் டைம் T2. அப்போ therefore delta T is equal to T2 minus T1. அப்போ அது இனிஷியல். therefore that is rate is equal to negative sign of A2 final concentration minus A1 initial concentration divided by T2 minus T1 final time minus initial time. So different varies time. That's concentration also varies. A1 A2 time also T1 and T2 different. So next unit of a rate of reaction. ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு என்ன யூனிட் நம்ம சிம்பிள் கொண்டு வர்றோம் அப்படின்னா யூனிட் ஆஃப் ரேட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை யூனிட் ஆஃப் டைம். இப்போ யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் லிட்டர். யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷனுடைய வேல்யூ மோல்ஸ் பர் லிட்டர் பர் யூனிட் டைமுடைய யூனிட் செகண்டு. இப்போ மோல் பர் லிட்டர் அப்படின்னா இந்த லிட்டர் மேலே போயிடுச்சு அப்படின்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ், இந்த செகண்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா செகண்ட் இன்வர்ஸ். ஸோ அப்போ தேர்ஃபோர் யூனிட் ஆஃப் ரேட் இஸ் ஈக்குவல் டு மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், அது யூனிட் ஆஃப் ரேட். ஸோ இது என்ன அப்படின்னா இன் லிக்விட் ஸ்டேட்டில் ஏன்னா லிக்விடு இன் லிட்டரில் இருக்கிறதுனால அது லிக்விட் ஸ்டேட்டு. ஃபார் ஏ கேசியஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் இதே யூனிட் ஆஃப் ரேட் கேசியஸ் ஃபேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா யூனிட் ஆஃப் ரேட்ஸ் ஈக்குவல் டு இங்கே யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கோமா இல்லையா, அதுக்கு பதிலாக பார்ஷியல் ப்ரெஷர் டிவைடட் பை டைம். ஸோ அதான் அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் அதோடைய யூனிட் என்ன,
atmosphere, partial pressure unit atmosphere divided by time. Time வந்து செகண்ட் சொல்கிறோம். அப்போ therefore ATM செகண்ட் இன்வர்ஸ், அட்மாஸ்பியர் செகண்ட் இன்வர்ஸ். இது என்ன அப்படின்னா இன் கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன், ஒன் வேர்டில் டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். இன் கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் யூனிட் இஸ் டேஷ் அப்படி கேட்கலாம். இன் லிக்விடு, இன் லிட்டர், கேஸ் ஃபேஸ் பதிலாக லிக்விட் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படின்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், அதான் அதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாச்சியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். ஸ்டாச்சியோமெட்ரி அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், வேதி வினைக்கூறு அண்டு ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன், வினையின் வேகம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா மைனூட்டாக பாருங்கள். இன் ஏ ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் பி, ஏலேருந்து பி மாறுது அப்படின்னா ஏ என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்அப்பியரன்ஸ் ஆகி பி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ ஏ டிஸ்அப்பியரன்ஸு தென் பி ப்ராடக்ட். The stoichiometry of both reactant and product are same. இப்போ அந்த இடத்துல A disappearance ஆகி B அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் சேம். ஸோ அதனால தான் both reactant and product are same and hence the rate of disappearance of reactant A and the rate of disappearance of product B are same as usual தான். இப்போ இன்னொரு let us consider the different reaction. இப்போ A gives to B. இப்போ இந்த இடத்துல மேலே உள்ள ஈக்குவேஷனில் ஏ பி ஒரே சேம் தான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டிஸ்அப்பியரன்ஸ் ஆகி 2 moles ஆஃப் பி ப்ராடக்ட் கிடைக்குது, 2 ப்ராடக்ட் கிடைக்குது. அப்படின்னா இன் திஸ் கேஸ் ஃபார் எவ்ரி மோல் ஆஃப் ஏ தட் டிஸ்அப்பியர்ஸ் டு மோல்ஸ் ஆஃப் பி அப்பியர். ஏ டிஸ்அப்பியரன்ஸ் ஆகி பி அப்படிங்கிறது ப்ராடக்ட் அப்பியரன்ஸ் ஆகுது. தட் இஸ் the rate of formation of B is twice not 2 as fast as the rate of the disappearance of A. Therefore the rate of the reaction can be expressed as below. the rate of reaction எப்படி எழுதுறோம், இப்போ நமக்கு தெரியும் எந்த ஒரு ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னா இப்போ இந்த ரியாக்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை மைனஸ் நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும், ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இதோடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம், நெகட்டிவ் சைன் ஆஃப் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, இதை கான்சன்ட்ரேஷன் இப்படி போடுவோம், ப்ராக்கெட் போடுவோம், டிஏ பை டிடி. ஸோ இதான் நெகட்டிவ் சைன். ரியாக்டன்ட் சைடாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைன் போடணும். இதே ப்ராடக்ட் சைடாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாசிட்டிவ் சிம்பிள் சைன் போட்டாலும் போடலாம், போடாட்டியும் இல்லை. அப்போ இது எப்படி எழுதுவோம், டி பி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை டிடி. ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஏ கிவ்ஸ் பிக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம், இந்த ரியாக்ஷனுக்கு ஏ கிவ்ஸ் 2B இருக்கா, அப்போ நெகட்டிவ் சைன் ஆஃப் டி ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட். அப்படி இருந்துச்சுன்னா இது ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்டில் இருந்தால் பாசிட்டிவ், அந்த ஹோல் நம்பராக 2 இருக்கிறதுனால இது எப்படி எழுதுனா 1/2 போட்டுக்கணும், 1/2 டிபி பை டிடி. ஸோ அதான் நெக்ஸ்ட்டில் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ரேட்டு சீக்வல் டு இங்கே என்ன நமக்கு என்ன ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, ஏ கிவ்ஸ் டு பி. ஸோ இதுக்கு இப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதணும். ஏங்கிறது நெகட்டிவ் சைனு, அப்போ மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி சீக்வல் டு ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட். அப்படி இருந்தால் என்ன சொன்னேன், ஃப்ராக்ஷனில் போடணும், 1/2. இது பாசிட்டிவ் ப்ராடக்ட் தான், அதனால் டிபி பை டிடி. இப்போ நமக்கு தெரியும் இந்த 2 இங்கே கொண்டு போனால் என்ன ஆயிரும், அதான் இங்கே உள்ள ரியாக்ஷன். அப்போ டிபி பை டிடி சீக்வல் டு 2d மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் செகண்ட். ஸோ இப்படியும் எழுதலாம் அப்படியும் எழுதலாம். ஃபார் ஏ ரியாக்ஷன், ஃபார் ஏ general reaction, the rate of the reaction is equal to the rate of consumption of a reactant or formation of a product divided by its coefficient in the balance equation. ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், என்னது, a plus b gives c plus d, ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன். இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கோஎஃபிஷியன்ட் எக்ஸு ஒய், ரியாக்டண்ட்டுக்கு XYன்னு வச்சுக்கிறோம், ப்ராடக்ட்டுக்கு LMன்னு வச்சுக்கிறோம்.
இந்த கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை 1/ன்னு போட்டுக்கணும் ரேட் எழுதும்போது. இந்த ரியாக்டண்ட்டாக இருந்தால் மைனஸ்ன்னு போட்டுக்கணும், ப்ராடக்டாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் ஏக்கு அவருடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் இருக்கிறனால 1/x. அப்போ நெகட்டிவ் சைன் போடணும், மைனஸ் 1/x டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிஏ பை டிடி சீக்வல் டு பிக்கு எழுதுகிறோம், பி ரியாக்டன் தான். ஸோ அப்போ மைனஸ் 1/y டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை டிடி சீக்வல் டு இங்கே சியும் டியும் ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் இங்கே மைனஸ் வேண்டியதில் 1/L டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி டிவைடட் பை டிடி சீக்வல் டு டி இருக்குது, டி வந்து பாசிட்டிவ் தான். இப்போ 1/m டி ஆஃப் டி பவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி பை டிடி. ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலாக ஒரு ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதக்கூடிய ஃபார்முலா. ஸோ இங்கே ஒரு ஸ்டாச்சியோமெட்ரிக் ரீப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒரு டயக்ராம் ஒரு கிராஃப் கொடுத்துருக்கோம். இந்த கிராஃபில் இந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது ப்ராடக்ட் பி ப்ராடக்ட், இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டன். இனிஷியலில் ரியாக்டன் நமக்கு தெரியும் ஏ கிவ்ஸ் பி, ஏ கிவ்ஸ் பி அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஏ டிஸ்அப்பியரன்ஸ் ஆகி பி ப்ரொடியூஸ் ஆகுது, பி வந்து அப்பியரன்ட் ஆகுது. இது ஏ டிஸ்அப்பியரன்ஸ் பி அப்பியரன்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டண்ட், அதாவது பிங்க் கலர் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸு அதிகமாக இருக்குது இனிஷியல் டயத்தில். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக இதில் பாருங்கள், இதில் உள்ள அளவுக்கு இதில் இல்லை, இதில் உள்ள அளவுக்கு இதில் இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டன்ட் சைடில் அந்த பிங்க் கலர் ரெடியூஸ் ஆகி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இனிஷியலில் 0 ஆயிடுது. இது கான்சன்ட்ரேஷன் ஒய் ஆக்சிஸு. எக்ஸ் ஆக்சிஸில் டைம் வச்சுருக்கோம். இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் க்ரீன் கலர் இருக்குல்லையே பால், இது என்ன ஆகுதுன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்குது. அப்போ போக போக டைம் ஆக என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட்டு இன்க்ரீஸாக இருக்குது. அப்போ பிங்க் கலர் டிஸ்அப்பியரன்ஸ் ஆகி க்ரீன் கலர் அப்பியரன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ 2 மார்க்கில் கேட்கலாம், டிஃபைன் ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னும். த ஆவரேஜ் ரேட் ஃபார் அன் இனிஷியல் அண்ட் லார்ஜர் ஸ்டேட் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட் ஓவர் ஏ ஷார்ட் பீரியட். இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுடைய ஷார்ட் பீரியடை தான் நம்ம ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய 10th ஆவரேஜ் மார்க் அப்படின்னா 5 சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். ஸோ டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆவரேஜ் அப்படிங்கிறது இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுடைய ஷார்ட் பீரியட். த ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் பை கன்சிடரிங் த ஐசோமெரிசம் ஆஃப் சைக்ளோப்ரோபீன். இது சைக்ளோப்ரோபீன் 780 கெல்வினில் ப்ரோப்பீனாக மாறும், சைக்ளோப்ரோபீன் ப்ரோப்பீனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ரேட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது டைமு, இது சைக்ளோப்ரோபீன்ஸ் மோல் லிட்டர் இன்வெர்ஸில் கொடுத்துருக்கோம். இனிஷியல் டயத்தை 0வாக இருக்கும் பொழுது, டைம் 0வாக இருக்கும் பொழுது சைக்ளோப்ரோபீனுடைய மோல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 இருக்குது. அதே 5 மினிட்ஸில் 1.67, 10 மினிட்ஸில் 1.40, 15 மினிட்ஸில் 1.17, 20 மினிட்ஸில் 0.98, 25 மினிட்ஸில் 0.82, 30 மினிட்ஸில் 0.69 மோல் லிட்டர் இன்வர்ஸ். ஸோ இதோடைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தேர்ஃபோர் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம், சேஞ்ச் இன் த டைம், அதான் ஃபார்முலா. அப்போ நெகட்டிவ் டெல்லு சைக்ளோப்ரோபீன் அப்படின்னா இது எந்த டைம் நம்ம எடுத்துருக்கோம், 0 to 30 அப்படின்னா அதை எடுத்துருக்கோம். ஃபார் இந்த இடத்துல நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0 and 30 எடுத்துருக்கோம். இது டைம், இது T1, 0 வந்து T1ன்னு வச்சுக்கிறேன், இந்த 30 வந்து T2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது இனிஷியல் அண்டு ஃபைனலு. இந்த 2 என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா A1, இதை வந்து A1ன்னு வச்சுக்கிறேன். A2 எதோ வச்சுக்கிறோம் அப்படின்னா 0.69 A2வாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபார்முலா என்ன, த ரேட் ஓவர் த என்டையர் 30 மினிட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நெகட்டிவ் 0.69 மைனஸ் 2 மோல் லிட்டர் இன்வர்ஸ் டிவைடட் பை 30 T2 மைனஸ் T1, 30 மைனஸ் 0. அப்போ 0.69ல் மைனஸ் 2 போயிடுச்சு அப்படின்னா 1.39, 1.39 டிவைடட் பை 30 ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா
4.36 into 10 power minus 2 mole liter inverse second inverse அதாவது minutes inverse. ஸோ இது ஆவரேஜ் ரேட், ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இதோடைய இந்த 0 டைம் 30 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ஆவரேஜ் டைம் வந்து 4.36 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு, இன் தட் during the first 30 minutes of a reaction, the concentration of the reactant cyclopropane decrease as an average of அப்போ 4.36 into 10 power minus 2 mole liter inverse each minute, ஒவ்வொரு மினிட்டுக்கும் இதாகுது. ஸோ அடுத்து another one எக்ஸாம்பிள் பார்க்குறோம். another one எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 2லேருந்து 1.4. ஸோ மேலே உள்ள அந்த இதை பாருங்கள், 2 இங்கே இருக்குது, 2லேருந்து 1.4. ஸோ அப்போ இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இனிஷியல் டைம் 0, ஃபைனல் டைம் 10, அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸு இனிஷியல் 2, ஃபைனல் டைம் 1.40. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? அப்போ ரேட் ஆஃப் த இனிஷியல் ஸ்டேஜ் மைனஸ் 2.0 மைனஸ் 1.4 டிவைடட் பை 10 மைனஸ் 0. அப்போ 0.6 டிவைடட் பை 10. அப்போ 6 into 10 power minus 2 mole liter inverse second inverse or minutes inverse. ஸோ ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னா அங்கே லாஸ்ட்டுக்கு வந்துடுறோம். இது எதுக்கு அப்படின்னா 0.69க்கும் 0.98க்கு இடையில இருக்குது. இப்போ 0.68 இங்கே இருக்குது, இதுக்கும் இடையில. அப்போ இனிஷியல் டைம் 20ன்னு வச்சுக்கிறோம், ஃபைனல் டைம் வந்து 30ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் டைம் பார்க்கும் பொழுது 0.69 மைனஸ் 0.98 டிவைடட் பை 30 மைனஸ் 20. ஸோ அப்போ அதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 0.29 டிவைடட் பை 10. அப்போ 2.9 into 10 power minus 2 mole liter inverse minutes inverse. அப்போ இங்கே இனிஷியல் டயத்தில் 6 into 10 power minus 2, ஃபைனல் டயத்தில் 2.9 into 10 power minus 2. ஸோ இதோடைய ரேட் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் த above calculation we come to know that இதுலேருந்து நமக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், ரேட் டிக்ரீஸ் வித் டைம் வந்து டயத்தை பொறுத்து ரேட்டு டிக்ரீஸ் ஆகுது அஸ் த ரியாக்ஷன் ப்ரொசீடு. அண்ட் த ஆவரேஜ் ரேட் cannot be used to predict the rate of the reaction at any instant. எந்த ஒரு இன்ஸ்டன்ட்லையும் நம்ம வந்து ஆவரேஜ் ரேட்டை கால்குலேட் பண்ண முடியும், cannot be used. நம்ம அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஒவ்வொன்றுக்கும் டயத்தை பொறுத்து ரேட்டு டிக்ரீஸ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் 2 மார்க் கேட்கலாம். The rate of the reaction at a particular instant, இதான் மெயின் வேர்டு, at a particular instant during the reaction is called instantaneous rate அப்படின்னு சொல்கிறோம். once again, instantaneous rate, the rate of the reaction at a particular instant during the reaction is called instantaneous rate. So the instantaneous rate isomerism cyclopropane at different concentration, இங்கே 2 mole, 1 mole, 0.5 mole from the graph shown in figure. The result obtained are tabulated below. ஸோ கீழே வந்து டேப்லெட்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா 2 மோலில் அதோடைய வேல்யூ 6.92 into 10 power minus 2. அதே 1 மோலில் 3.46 into 10 power minus 2, 0.5 மோலில் 1.73 into 10 power minus 2. இதை தான் கிராஃபில் பார்க்குறோம். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா மேலே சைக்ளோப்ரோபேனை ஒய் ஆக்சிஸ்லையும் டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வச்சுருக்கோம். இப்போ டைமை பொறுத்து 1, 0.5, 1, 1.5, 2. ஸோ அதோடைய ரேட்டு இந்த இடத்துல இதோடைய கர்வ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதோடைய கர்வ் அதான் இந்த கிராஃபில் கொடுத்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இனிஷியல் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இன் ஜென்ரல் த இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன் rate at a movement of mixing the reactant is calculated from the slope of the tangent drawn to the curve at mole liter inverse. The rate calculated by this method is called initial rate of a reaction. Initial rate of reaction நம்ம அந்த கிராஃபை வச்சு அந்த tangent வேல்யூ வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டெஸ்ட் நம்பர் 1 கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை நீங்கள் படித்து நல்லா எழுதி பாருங்கள். Thank you for watching the videos. Thank you.